ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வீடியோ வந்திருக்குன்னா ஸ்வீட் ஹார்ட். இது ஒரு காதல் திரைப்படங்க. அதனால சாஃப்ட் ஸ்லோ வாய்ஸ். ஓகே, சரி, நம்ம இந்த படத்தோட கதைக்குளத்துக்குள்ள போலாங்க. படத்துல ஹீரோவா யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியோ ராஜன். அப்புறம் வந்து ஹீரோயினா வந்து கோபிகா ரமேஷ். அப்புறம் வந்து இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு புதுமுக இயக்குனர் ஸ்மினி சுகுமாருங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் இது வந்து. சரி, இந்த படத்தை இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தேன். படத்தோட கதைக்குளத்துக்குள்ள போலாம். அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பேசி பிரேக்கப் ஆயிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. இந்த இப்ப நடக்கிற போர்ஷனுக்கு முன்னாடியே வந்து ரிலேஷன்ஷிப் இருந்து இவங்க வந்து இப்ப வந்து பிரியலான முடிவு பண்றாங்க. அப்படி பிரியலான முடிவு பண்ண பிறகு இவங்க ஒரு 3 மாசம் கேப் டிஸ்டன்ஸ் ஆயிருதுங்க. அது அப்படியே காலம் கடந்து போகுது. 3 மாசம் ஆன பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஹீரோயின் வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அதாவது கோபிகா ரமேஷ் அவங்க கால் பண்ணி கூப்பிட்டு, டே வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்து போய் பாக்குறாரு. போய் பார்க்க போனதுல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்படி பிரெக்னெண்டா இருந்தனால என்னன்னா, ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வந்து அவர் வந்து பிரிஞ்சிடலாம், ஒரு செப்பரேஷன் கொண்டு வந்தாரா அப்படின்னு நினைச்சவர் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு பிரெக்னென்ட் அவன் தன்னோட உயிர் தானே அவங்க இதுல இருக்கு. அதனால வந்து ஒரு ஒரு பாண்ட் ஒரு இது வருங்க. அவருக்கு என்ன பண்றதுனே புரியாம இருப்பாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து அம்மா அப்பா துணை இல்லாம அவர் தானா வளர்ந்தனால, யாரும் ஹெல்ப் இல்லாம அக்காவும் அவர் தான் வளர்ந்துருப்பாங்க. அதனால வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு இது இருக்காது அவருக்கு. ஆனா பட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் திங்கர். எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு கணவன் மனைவினா ஒரு அன்பு இருக்கணும், ஒரு காதல் இருக்கணும், பாசம் இருக்கணும், இப்படி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அதே அதே தருணத்துல அவங்க ஒரு குழந்தை வேணும்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க ரெண்டு பேருமே. அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேத்துக்கு ஒரு அதாவது பிரெக்னன்சி இவங்க சொன்ன பிறகு இவர் வந்து கருவை கலைக்கலாம்னு முடிவு பண்ணுவாரு. ஹீரோயின் ஆனா வேணாமாங்க. இப்படி ரெண்டு பேத்துக்கு இடையிலேயே ஒரு பாச போராட்டம் வந்து படத்துல என்னவா போய் முடிஞ்சதுன்னா இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்துல வந்து பெரிய லைன்லாம் இதெல்லாம் வந்து காலங்காலமா நம்ம பார்த்த கதை தாங்க. ஆனா அது வந்து இந்த படத்துல வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து அவ்வளவு ஹம்பிளா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அந்த படத்துல வந்து டக்கு டக்கு டக்குன்னு நான் லீனியர் காமிக்கிறாங்க. முன்னாடி நடந்தது, பிரேக்கப்புக்கு முன்னாடி என்ன ஆச்சு, பிரேக்கப்புக்கு அப்புறம் என்ன ஆகுது, பிரேக்கப் நடந்த பிறகு கொஞ்ச நாள் இதுல என்ன ஆச்சு, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா நான் லீனியர் போர்ஷனா காமிக்கிறப்போ பாக்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து எதிரா எங்கேயோ ட்விஸ்ட் இருக்கிறாரா இயக்குனர், அந்த மாதிரி எல்லாம் வந்து தோண வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கு ரியோ ராஜ் அண்ணன் வந்து உண்மையாலும் இந்த படத்துல வந்து ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்காரு. தன்னோட ஷட்டிலான நடிப்புனால பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து முகத்தை உயர்த்தாமே இது பண்ணாமே சுழிக்காமே ஒரு நார்மலா எப்படி ஒரு ஆல்பா கேரக்டர் மேன இருப்பு எப்படி கொண்டு அதே டைப்ல நடிச்சிருக்காரு. பட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஹம்பிளா, அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சார்மிங்கா இருக்கும். நல்ல ஒரு நீட்டான நடிப்பு. காதல், பாச போராட்டம், அன்பு, இது எல்லாத்துக்கும் ஏங்குற ஒரு பொண்ணா, ரிலேஷன்ஷிப் டக்குன்னு வேணான்னு திடீர்னு வாய்க்கூட்டு சொல்லிட்டு உடனே மறுபடியும் பாத்தீங்கன்னா ஐயோ வேணாம் வேணாம் வாசு 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 பிரிஞ்சிடாத வாசு அப்படின்னு மாறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா ஹீரோயினா நடிப்பு அற்புதமா இருக்கும். அருமையா நடிச்சிருந்தாங்க கோபிகா ரமேஷ். அந்த அன்பு பாசம் காதலுக்காக எங்கிற இடத்துல எல்லாம் வந்து உண்மையாலே நம்ம கண்ணு இது வந்துரும். அப்புறம் வந்து படத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவா நடிச்சவங்களாகட்டும், ஃபேமிலியா ஆகட்டும், படத்துல ஒவ்வொருத்தங்க கேரக்டரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர், அவர் படம் ஃபுல்லாவே ஒரு காமெடி பர்சன்ஸ் தான். அதை பாத்தீங்கன்னா அவர் ஆளை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிருவாரு. பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் பண்ணிடுவாரு அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோவோட ஃபேமிலியில இருக்கிற இவரு சுரேஷ்குமார் ஆகட்டும், அதாவது செஃப்பா இருப்பாரு அவர் பண்ற காமெடி, அதாவது படத்துல வந்து எல்லாமே ஒரு காதல், எமோஷன்ஸ், பாசம், அது சில சில விஷயங்கள்லாம் நமக்கு பாடத்தை சில அறிவுரைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இயக்குனர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா. அதாவது வந்து சொல்ல வேணாம், இருந்தாலும் அதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது பர்த்டேக்கு வந்து ஹீரோ வந்து செலிப்ரேட் பண்ண போவாரு ஒரு ஆர்ஃபன் ஹோம்ல. அப்படி போனனையுமே வந்து அவர் சொல்லுவாரு ஹீரோ, என்ன மாதிரி வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் எந்த டேட் ஆஃப் பர்த்னே தெரியாது. இப்படி இருக்கிறதுல நானும் போய் செலிப்ரேட் பண்ணனா அவங்க யாராவது ஒருத்தராவது எனக்கு இப்படி கொண்டாட மாட்டாங்களா நினைச்சிட்டாங்கன்னா என் பர்த்டே செலிப்ரேஷனே வேஸ்ட். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க பார்த்தா எனக்கு வந்து படத்தை பார்த்த மாதிரி இல்ல, ஒரு பாடத்தை பார்த்த மாதிரி இருந்தது. பட் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் இல்லாம, கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பம் இல்லாம, கர்ப்பத்துக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிற மாதிரி இந்த படம் போகும். பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். ஏன்னா இந்த 2K கிட்ஸ் உலகத்தை வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு இந்த படத்துல எது வந்து ஒரு இதா படலைன்னா வச்சுக்கோங்க, இந்த காலத்துல வந்து இவ்வளவு தூரம் டென்சிட்டியா போவாங்களான்னா இல்ல. பட் என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென் ஆல்பா சமூகத்துல இருக்கிற வந்து ஒரு குழந்தைக்காக ஏங்குறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க கரெக்டா ஒரு குழந்தை. ஆனா டக்கு டக்குன்னு பேசி பிரிஞ்சு இருக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு அன்பை வந்து அவ்வளவு இதா திணிச்சு கொண்டு போறாங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. படம் முழுக்கவே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்வீட் ஹார்ட்.